ஐயா நல்ல நிலையில இருக்கும்போதே இந்த ஆசிரமம் எப்படி செயல்படணும் அப்படின்னு இப்ப நம்ம புதுசா ஐயா இதுக்கு அப்புறம் முக்தி நிலைக்கு அப்புறம் இந்த முடிவு எடுக்கல. ஐயா நல்லா இருக்கும்போது, நல்ல திடகாத்திரமா இருக்கும்போது, நல்ல நினைவுல இருக்கும்போது இந்த ஆசிரமம் எப்படி செயல்படணும்னு எங்களுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. அத உயிலாம எழுதி வச்சுட்டாரு. இப்ப ஒரு தலைமுறைக்கு இல்ல, 2 தலைமுறைக்கு. இவங்கெல்லாம் இல்லாம இவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு எப்படி இந்த ஆசிரமத்தை வழிநடத்தணும்ன்றது ஐயாவோட ரொம்ப அவரோட விஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு கிடையாது. நம்ம இப்ப அந்த உயில்ல சில முக்கியமான சில கருத்துக்களை மட்டும் நம்ம செந்தில் சாமி அட்வொகேட், ஹைகோர்ட் அட்வொகேட் சார் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, உயில் எழுதியிருக்காரு, அவர் கையொப்பமிட்டிருக்காரு, எல்லாம் நடந்திருக்குது. அதன்படிதான் ஆசிரமம் நடக்குது. இங்க தாந்தோண்டித்தனமா அவங்க விஷயத்துக்கு ஆசிரமம் நடக்கல. ஐயாவோட அறிவுறுத்தலின்படி அவரோட ஆணைக்கு இணங்க தான் இங்க ஆசிரமம் நடக்குது. எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்புலாம் அவசியம். அதெல்லாம் பின்னால பேசலாம். இப்ப அந்த உயிலை பத்தி ஐயா சில விஷயங்களை சொல்லுவார், கேட்டுக்கோங்க. குருவாழ்க குருவே துணை. சாமி அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். சாமி ஐயா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் முக்கியமான நிலை அடையறதுக்கான காலம் வந்துருச்சு. அதனால எனக்கு பின்னாடி சில ஏற்பாடுகள் நான் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால என்னுடைய நினைவு பின்னாடி பதிவு பண்றதுக்காக சில விஷயங்கள் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க அப்படின்னாரு. அது பிரகாரம் என்னை ஒரு உயில் எழுத சொன்னாரு. அதை எழுதி ஐயாட்ட கையெழுத்து வாங்கி வச்சிருக்கோம் நாங்க. ஐயா இதுல முதலே ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கி ஐயா நிர்வாக திறம்போட நடத்திட்டு வந்திருக்காரு. அது போக இப்ப சில நிர்வாக குழு ட்ரஸ்டியில முக்கியமான நபர்களை ட்ரஸ்டியா ஐயா பிரகடனப்படுத்த சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமா ஐயா சீனிவாசன் அவர்கள், பிரம்மஸ்ரீ சீனிவாசன் அவர்கள், பிரம்மஸ்ரீ தியாகு அவர்கள், பிரம்மஸ்ரீ ஜீவானந்தம் அவர்கள், பிரம்மஸ்ரீ பாஸ்கர் அவர்கள், பிரம்மஸ்ரீ எத்திராஜ் அவர்கள் ஐயாவுக்கு பின்னாடி உடனடியா இந்த ட்ரஸ்ட நிர்வகிக்கிறதுக்கான முக்கிய பொறுப்பை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பின்னாடி யாரு இந்த ட்ரஸ்ட நிர்வகிக்கிற விஷயத்துல ஐயா சந்தோஷ், மகேஷ், நரேந்திரன், நவீன்குமார் இவங்களை இவங்க 5 பேத்துக்கு பின்னாடி நிர்வகிக்கிறதுக்கான முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுல நான் என்னைய ஒருத்தர் ஆலோசனை குழு உறுப்பினராக 5 பேர்த்த ஐயா நியமிச்சிருக்காரு. அதுல நான் ஒரு ஆள், செந்தில்குமார், சரவணகுமார் 2, டாக்டர் பார்த்திபன் 3, ஐயா மணிகண்டன் 4, யுவராஜ் ஐயா 5 பேர்த்த இந்த ட்ரஸ்டுக்கு ஆலோசனை குழுவா நியமிச்சிருக்காரு ஐயா. அது மட்டும் இல்லாம இந்த ஐயாவுடைய இதுல உருவான இந்த ட்ரஸ்டுக்கான சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை இந்த ட்ரஸ்ட் நிர்வகிச்சுக்கிறதுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்திருக்காரு. இவங்க இதை நிர்வகிச்சு என்னென்ன பண்ணணும், ஆசிரமத்துக்கான வளர்ச்சிக்கான என்னென்ன பண்ணணும், சீடர்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் ஐயா முக்கியமா குறிப்பிட்டிருக்காரு. அதுபடி எல்லாமே சிறப்பா நடக்கும். அதனால யாருக்கு எந்த விதமான இது வேண்டியதில்லை. ஐயா இருக்கும்போது இருந்ததை விட இப்ப ஜீவ சமாதியான பிறகு அவருடைய நேரடி அருள் உங்க எல்லாத்துக்குமே இருக்கும். அதனால எல்லாரும் ஐயா ஜீவ சமாதியில எப்ப வந்தாலும் போய் வேண்டிக்கிட்டீங்கன்னா அத்தனை விஷயங்கள் நிறைவேறும். ஐயா எப்பவுமே சொல்லியிருக்காரு, நான் இருக்கிறத விட நான் ஜீவ சமாதி ஆன பிறகு நீங்க எது வேண்டிக்கிட்டாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால எந்த சீடர்கள் வந்தாலும் அங்க போய் முதல் வேலையை ஐயா வணங்கிட்டு வந்துக்குங்க. இந்த பாடங்களுடைய சிறப்பு உங்க எல்லாத்துக்குமே சீடர்களுக்கு முன்னாடியே தெரியும். இது எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் தான் இங்க வர்றாங்க. அதுலயும் 100கணக்கான பேர் தான் பாடம் எடுக்கிறாங்க. அந்த 100கணக்கான பேரும் இந்த பாடத்தை விட்டுறவே கூடாது. மிகப்பெரிய அரிய கலை ஐயா பொக்கிஷம் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. இது கடைசி பாடம் வரைக்கும் எல்லாரும் வாங்கி எல்லாரும் ஐயா நடைக்கு வரணும். அது ஐயாவுடைய தாழ்மையான கருத்து, வேண்டுதல். ஆத்ம வணக்கம். ஐயா பேர் விஜயகுமாருங்க பேரு. அவர் ஐயா பேர் சுப்பிரமணி, பிரம்மஸ்ரீ சுப்பிரமணி. இவங்க தர்மபுரி மாவட்டத்தில் நம்ம ஐயாவோட கோயில கட்டியிருக்காங்க. அது வர 23/7 அன்னைக்கு அங்க கும்பாபிஷேகம் நடைபெறுது. ஐயா இருக்கிற காலத்திலேயே ஐயாவோட ஆலோசனைப்படி இப்படிதான் கட்டணும், கோயில இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவுல இவரோட சொந்த பணத்தை போட்டு அந்த இடத்த வாங்கி கோயிலை கட்டிருக்காரு. ஐயா இருந்திருந்தாருன்னா ரொம்ப 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 சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆனா ஐயாவோட ஆலோசனைப்படி இப்படிதான் கோயில் கட்டணும், இப்படிதான் கட்டணும்னு இன்னைக்கும் நம்ம குரு பிரம்மஸ்ரீ சீனிவாச ஐயாவோட
ஆலோசனைப்படி தான் அங்க எல்லா வேலையும் நடக்குது. அவர் தலைமையில் தான் கும்பாபிஷேகம் நடைபெறுது. அந்த கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் வரணும், அது அறிவிப்பா சொல்லுவாங்க. பஞ்சம் அது பேரு. அதனால வஞ்சம் வேற, வாழ்க்கையினுடைய படிக்கட்டுகள் வேற. அது கர்ணனுடைய வாழ்க்கையில கூட அந்த மாதிரி நடத்திருக்காரு. யாருடைய வாழ்க்கையில? கர்ணனுடைய வாழ்க்கையில பெத்த தாயே வஞ்சனை பண்ணிட்டா. அவ பிறந்த உடனே ஒரு தாய் பெத்துட்டு தன்னுடைய பிள்ளைய குந்திக்கு ஒரு புள்ள கூட பொறுக்கல. இந்த மகாபாரதமே பெரிய ஒரு குழப்பமான கேஸ். குந்திக்கு ஒரு புள்ளையும் பொறுக்கல. எல்லாம் 5 பஞ்சபூதத்தால பிறந்த பிள்ளைங்க தான். சூரியனால பிறந்தது கர்ணன், வாயுவால பிறந்தது பீமன், யமனால பிறந்தது தர்மன். இப்படி ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு தேவர்களுக்கு தான் பிறந்ததை தவிர குந்தி ஒரு குழந்தை கூட பெற்றெடுக்கல, இல்லையா? ஆனால் கர்ணன் பிறந்த உடனே அவளை இந்த பச்சைலம் குழந்தைய ஒரு பொட்டியில வச்சு ஆத்துல விட்டுறான். அப்பவே துரோகம் பண்ணிட்டான். சரி, வளர்ந்தா கல்யாணம் பண்ணிக்கினான். எந்த புள்ளையும் பெற்றுக்கல. அதே மாதிரி இந்த புள்ளையும் பெற்றுக்கல. பாண்டுகிட்ட சொல்லிட வேண்டியது தானே, அப்பா நான் கல்யாணத்துக்கு முன்னே இந்த குழந்தை இப்படி பிறந்து போச்சு, நான் ஒன்றும் பெற்றுக்கல, இந்த 3 குழந்தைக்கு இந்த மாதிரி அந்த குழந்தை இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலை. அவன் எங்கேயோ போய் வளர்ந்தான். தேரோட்டிக்கிட்ட வளர்ந்து அவன் ஒரு வீரனா வரணும். இயற்கையான வீரன் சூரியன், சூரிய பகவானுடைய புள்ளவன். அவன் இயற்கையிலேயே வீரன். அவன் உடல் கவசத்தை, உலகத்துல உடல் கவசத்தோட பிறந்த ஒரே ஒரு மாவீரன் கர்ணன் தான். அந்த உடல் கவசத்தை எந்த வில்லோ எந்த அம்போ எந்த இதுவோ அழிக்கவே முடியாது. ஆனா அப்படிப்பட்ட பாதுகாப்பு உள்ள பொருளை கூட அவன் தானம் பண்ண மாதிரி உலகத்துல யாரும் தானம் பண்ணல. துரோணர் கிட்ட போய் கேட்கிறான், இந்த மாதிரி நான் கலையை கத்துக்கணும். துரோணர் மாதிரி ஒரு துரோகி யாருமே கிடையாது. எல்லாரும் துரோணரை பாராட்டுவாங்க. இது கதையா மட்டும் பார்க்க கூடாது, நிஜத்தையும் அதுல பார்க்கணும். துரோணர் மாதிரி ஒரு துரோகி யாருமே கிடையாது. வஞ்சனையாளன் துரோணர். ஒரு மாணவன், நீ ஒரு ஆசிரியரா இருக்கிற, 4 பேர் கத்து கொடுத்துனுக்குற, ஒரு மாணவன் ஆர்வ கோளாறுல வந்து கேட்கிறான், ஐயா நான் கூட கத்துக்கணும்னு. நீ ஒரு தேரோட்டி புள்ள, உனக்கெல்லாம் கத்துக் கொடுக்க முடியாது, நான் மன்ன சமுதாயத்தை சார்ந்தவனுக்கு தான் கத்துக் கொடுக்குறேன்ற. இப்போ வஞ்சனை இல்லையா அது? இல்லையா? ஏகலைவன் வந்து கேட்கிறான், நான் கத்துக்கணும் அந்த கலையன்னு, கத்துக் கொடுக்க மாட்டேன்ற. அவனுடைய ஆர்வம் என்ன பண்ணா, உன்னுடைய சிலையை செய்து உன்னுடைய கலையெல்லாம் கத்துக்கணும். அப்ப நீ ஒரு நல்ல ஆசிரியனா இருந்தீங்கன்னா பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். ஒரு குரு சொல்லி கொடுத்தா கூட இவனுங்களால செய்ய முடியல. ஒரு குரு சொல்லி கொடுக்காதே ஒரு குருவனுடைய சிலையை வச்சு இவன் இவ்வளவு பெரிய வீரனா இருக்கிறான, மாவீரனா ஏகலைவன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கணும். ஆனா துரோணர் என்ன பண்ணான், கையினுடைய கட்டவரில் வாங்கிட்டான். அதனால அவனுடைய வித்தைகள், வில் வித்தைகள், அவனுடைய வீரம் வெளிப்படாமையே போயிடுச்சு. அப்போ துரோகம் இல்லையா? இது எல்லாம் நியாயம் தானா? இது மாதிரி பல காரணங்கள் சொல்லுவேன். அதனால கர்ணனுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கண்ணன் செய்த துரோகங்கிறது அது பெரும் துரோகம். கண்ணன் ஒரு கடவுள், ஆனா கர்ணனுக்கு செய்ததெல்லாம் துரோகம். கடவுளே துரோகம். ஆமா. ஏன்னா பரசுராமர் கிட்ட போய் கலை கத்துக்க போயிட்டான். ஏதோ ஒரு யாரும் சேர்க்க மாட்டுறாங்க, நான் ஒரு பிராமணன் சொல்லிட்டு போய் கலையை கத்துக்கிறேன். உனக்கு என்ன நோவுது? நான் போய் எங்கன்னா ஒரு வேலை செய்து 10 ரூபா சம்பாதிக்கிறேன்னா அந்த முதலாளிகிட்ட போய் நீ கலகம் விட்டுறது, என்ன வேலை விட்டு எடுக்கிறது. இது மாதிரி வேலையை கண்ணா அப்பவே செய்துக்கிறான். இவன் போய் பரசுராமர் வந்து ஒரு குரு அயர்ந்து தூங்குறாரு, தலையில மடியில தலையை வச்சுக்கணும். இவன் கண்ணன் சும்மா இருக்க வேண்டியது தானே, வந்தா போய் அவன் தொடைய தொலை போடுறான். ஒரு பிராமணனா இருந்தா அந்த வலியை அவன் தாங்க மாட்டான். இவன் ஒரு சத்திரியன், சூரிய வம்சத்தை சார்ந்தவன், சூரியனுடைய புள்ள. ஆனா அவன் என்ன நல்லதை நினைக்கிறான் பாரு. அவன் அவ்வளவு வேதனையில கூட, அதனால்தான் சொல்றது அவனை விட நல்லவனும் கிடையாது, அவனோட வீரனும் மகாபாரதத்துல யாரும் கிடையாதுன்றது. அவ்வளவு வேதனை, ரத்தம் கொட்டுது தொடையிலிருந்து. அவன் என்ன நினைக்கிறான், குருவனுடைய தூக்கம் கலையக்கூடாது, அந்த வலியை பொறுத்துக்கணும் உட்காந்துங்கிறான். இவன் தொடையிலிருந்து வந்த ரத்தம் அவர் பரசுராமனுடைய இதுல பட்டு எழுந்துக்கிறாரு. என்ன ஈரம் படுதுன்ட்டு எழுந்து பார்த்தா வந்து தொலைச்சிட்டு போயிட்டு இருக்குது, தொலை போட்டுச்சு காலை.
ஏந்து கேட்குறாரு, இது என்னடா ஒரு வண்டு ஒன்று தொலை போட்டுச்சு, ஏன் என்னை எழுப்புறதுன்னு. இல்லை ஐயா தூங்குறீங்க, நான் தூங்கினேன்டா பலால்னு குத்து எழுப்புறாங்க என்ன வந்து. ஆனா அன்னைக்கு இருந்த சீடை அப்படின்னு தான், குரு தூக்கம் கடையக்கூடாதுன்ட்டு அவ்வளோ வலியை போட்டுக்கணும். எழுந்து அப்ப கேட்கிறாரு, நீ சத்திரியனா இருக்க, நீ பிராமணனா இருக்க முடியாது, பிராமணனா இருந்தா இந்த வலியை தாங்க முடியாது, நீ ஒரு சத்திரியனா தான் இருக்கணும், ஏன் பொய் சொல்லிட்டு என்கிட்ட வித்த கத்துக்கினேன். ஐயா நான் இது மாதிரிலாம் போனேன், கிடைக்கல, என்னால ஒரு பொய் சொன்னேன். நீ எல்லாம் செய்வ, உனக்கு தேவைப்பட வேண்டிய நேரத்தில் இந்த கலை உனக்கு ஞாபகம் வராதப்படான்னு சாபம் கொடுத்தாரான். அப்ப கண்ணன் செய்த வேலை தானே இது, அப்ப துரோகம் தானே இது. இப்படி ஒவ்வொருத்தனா துரோகம் பண்ணாங்க அவனுக்கு. போர்க்களத்துல நடக்குது. பீஷ்மர், துரோணர் இவங்கெல்லாம் ஒரு மன்னர் வம்சத்தை துரியோதனை வச்சு சண்டை போடுறான். பெரிய போர்க்களத்தை வச்சுக்கணும், சப்போர்ட் வச்சுக்கணும். கர்ணன் தனித்து சண்டை போடுறான். இந்த பக்கம் 5 பஞ்சபாண்டவர்கள் கண்ணனை வச்சுக்கணும் சண்டை போடுறான். கண்ணன் இல்லைன்னா பஞ்சபாண்டவர் தலை பறந்து போயிடும் கர்ணங்கிட்ட, இல்லையா? ஒவ்வொரு நேரத்திலையும் அவன் வாழ்க்கையை 6 முறை அவனை கொல்றாங்க. கடைசியில போர்க்களத்துல கூட நின்று 2 வீரன் சண்டை போடல. கண்ணா என்ன பண்றான், இப்படி போட அப்படி போட அப்படி போடான்னு இவன் தேர ஓட்டி 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 அது பள்ளத்துல இறங்குற வரைக்கும் ஓட்டின்னு போறான். ஏன்னா சிவதனுசு கர்ணன் கையில இருந்தது. அந்த சிவதனுசு அவன் கையில இருக்கிற வரைக்கும் கண்ணனே அடிச்சா கூட அவனுக்கு மரணம் கிடையாது. அதனால அந்த சிவதனுசு அவன் கையில இருக்கிற வரைக்கும் இந்த அர்ஜுனால அவன் அடிக்க முடியாது. அப்ப சிவதனுசை வைக்கணும், அவன் கீழே வைக்கணும்னா அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும். அதனால தேரை இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் ஓட்டி அந்த தேர் ஒரு பள்ளத்துல இறங்கி போச்சு. அவன் சண்டை போடும்போது சொல்றான், நாகாஸ்திரம் விடுறடா, சல்லியன் சொல்றான், நாகாஸ்திரம் விடுற, அதை மாருக்கு நேரா விடு அப்படின்றான். கர்ணன் சொல்றான், நீ ஒரு தேர் ஓட்டி எனக்கு ஐடியா கொடுக்காத அப்படின்ட்டு நெத்திக்கு நேரா விடுறான். கண்ணன் என்ன பண்ணாங்க, தலை பறந்து போயிருக்கான் அர்ஜுனுக்கு. கண்ணன் தேரை பூமியில அமுக்கணும், அதனால அவன் கிரீடத்தை பிச்சின்னு போயிடுச்சு அது. ஆனா அந்த நாகாஸ்திரத்தை நாகாஸ்திரம் கேட்குது, மறுபடியும் கூட அவன் எந்த பாதாள லோகத்துல அவனை எடுத்துன்னு வரேன்ட்டு. ஆனா இவங்க அம்மாவை அமைச்ச சத்தியம் வாங்குறான், 1 முறை தான் விடணும், 2வது முறை விட்டவன் பிள்ளைங்களாம் காலி. ஏன்னா கர்ணனுடைய அம்புக்கு தப்ப முடியாது எவனும். அந்த அர்ஜுனன் பீமெல்லாம் சும்மா டம்மி பே கேஸ், அது பேர் எதுக்குன்னு கேஸ், அது வீரன் கிடையாது. வீரன்னா இவன் தான் வீரன். அப்போ அந்த தேர் இறங்கணும்னு அவன் சல்லியன் சொன்னானே, அவன் பேச்ச கேட்கலன்றதுக்காக அவன் சொல்றான், தேர் ஓட்டுறதான் என் வேலை, சக்கரம் தூக்குறது என் வேலை இல்லைன்றான். அதனால இவன் சிவதனுச தேர்ல வச்சுட்டு கீழே இறங்கி தூக்கும் போது இப்ப அடிச்சிடப்பாவே அப்புறம் அடிக்க முடியாது, அடிச்சுட்டானு. அப்போ வீரனுங்களே கிடையாது இவனுங்க. வீரனா சுத்த வீரன் கர்ணன் தான். அப்ப எத்தனை முறை வஞ்சனை பண்ணி கொண்டானுங்க, எத்தனை பேர் சேர்ந்து கொள்றான் அவனை. அதனால வஞ்சனை என்றது கர்ணனுக்கு வாழ்க்கையே வஞ்சனையா போச்சு. அது எதனால அந்த மாதிரி, அது அவருடைய விதியா, கர்ணனுடைய விதியா? அவ்வளவு நல்லவனா நீ எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தா கூட, நான் உன் கூட சேர்ந்துக்கன்னா கேட்கறவங்க சிவகுமார் மாதிரி நல்லவனே இல்லைங்க அப்படின்னு. ஆனா நீ ரொம்ப கொள்ளாதவன் தான், உன் கூட சேர்ந்துக்கிறேன் நானு. அது மாதிரி இந்த கண்ணன் என்ன பண்ணான், அந்த பக்கம் சேர்ந்துக்கினேன், அவனுங்களெல்லாம் நல்லவன் மாதிரி இவனை கெட்டவன் மாதிரி ஆக்கிட்டான். அதனால வந்த விளைவு அது. இல்ல அப்போ ஒரு கெட்டவன் கூட நல்லவன் சேர்ந்தா கூட அவனுக்கு அந்த பாதிப்பு அந்த கண்டிப்பா வரதான் செய்யும். ஆனா உன் கூட சேர்ந்துக்கணும், நான் உன்னை ஊர்ல நல்லவன் நல்லவனோட உன்னை 10 பேர் ஓதிக்கும் போது என்னையும் சேர்த்து வச்சிருவாங்க. அதுதான் கர்ணனுக்கு, அதான் நடந்ததுங்க. கர்ணனுக்கு நடந்தது. அருமை. பாரதியார் சொல்றாருங்க, இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் அப்படின்னு. இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் அப்படின்னு அவர் பாட்டுல பாடிட்டு போட்டாரு. அவர் விதி தான் யானை மெச்சு போட்டுச்சு. இருந்து செய்யறதுன்னு ஒரு 50 வருஷம். பாட்டு வேற, வாழ்க்கை வேற. பாடல 1000 கவியா, பெரிய கவி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா விதிய அவனை தவிர எவனாலையும் மாற்ற முடியாது. அது கவிஞனா இருந்தாலும் சரி, பாரதியா இருந்தாலும் சரி, எந்த சித்தனா இருந்தாலும் சரி. இப்ப நான் இங்க கத்தின்னு நெய்தி என் விதி. நான் எங்கன்னா 30,000 ரூபாய் பென்ஷன் வருது, வாங்கி தோன்று வீட்டுல பட்டுனுக்க வேண்டியது தானே, எதுக்கு இங்க வந்து கத்தணும்? இது என் விதி. ஒவ்வொரு மனிதனுடைய விதியும் அவனுடைய செயலா மாறுது. அதனால பாரதி பாடுவார், இன்னொரு விதி செய்வோம், இன்னொரு மதி செய்வோம், பாட்டுல பாடிடலாம்.
வாழ்க்கையில வராது. அவருடைய விதி தான் சும்மா போன பழம் கொடுக்க போய் யானை போட்டு மேய்ச்சி போட்டு பிடிச்சி. அவருக்கு சாவர வயசே கிடையாது, இன்னொரு 50 வருஷம் இருப்பாரு. அவருடைய விதி முடிச்சிச்சு அங்க கதையை. இவர் எங்க செய்யறது விதிய? அதனால பாடல் எல்லாம் வேற நல்லா தான் இருக்கும், ஆனா வாழ்க்கைக்கு அதெல்லாம் உதவாது.